Children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the leaf topic. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ the leaf is a lateral, generally flattened structure borne on the stem. இந்த leaf பார்த்தீங்கன்னா lateral in positionல இருக்கும். ஜென்ரலாக வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். It actually வந்து arise from the stem. Okay, it develops at the node and bears a bud in its axil. ஸோ இது வந்து ஒரு நோடல் ரீஜனில் தான் டெவலப் ஆகும். இதோட ஆக்சலில் பார்த்தீங்கன்னா வந்து பட் வந்து பேர் பண்ணிட்டு இருக்கும். The axillary bud later develops into a branch. ஸோ இந்த axillary bud பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து பிரான்ச்சாக டெவலப் ஆகும். ஸோ leaves originate from shoot apical meristem and are arranged in an acropetal order. ஸோ இந்த லீவ்ஸ் வந்துட்டு ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபெட்டல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படிங்கிறதுக்குன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் இருக்குது அப்படின்னா இது எபிக்கல் மெரிஸ்டம் ஆர் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரோபெட்டல் ஆர்டரில் இந்த லீவ்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது இதனுடைய பேசல் பார்ட்டில் ஓல்டு லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த எபிக்கல் அதாவது அப்பெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யங் லீவ்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரோபெட்டல் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். So they are the most important vegetative organs for photosynthesis. So in the leaves தான் பார்த்தீங்கன்னா they are the most important vegetative organs for photosynthesis. So இந்த leaves இல்லை அப்படின்னா ஸோ photosynthesis அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு they play major role in photosynthesis. Stem also perform in some plants, but leaves தான் வந்து most important vegetative organ for photosynthesis. Okay children? Next நம்ம பார்க்க போகிறது a typical leaf consists of 3 main parts. ஸோ டிப்பிக்கலாக நம்ம ஒரு லீஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 main parts இருக்கும். அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா லீஃப் பேஸ், petiole and lamina. ஸோ லீஃப் பேஸ் இருக்கும், petiole and lamina இருக்கும். The leaf is attached to the stem by the leaf base. லீஃப் வந்து எப்படி ஸ்டெம்மோட அட்டாச் ஆகிருக்குன்னா லீஃப் பேஸ்னால அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் the leaf base பார்த்தீங்க அப்படின்னா they bear 2 lateral small leaf like structure. இந்த லீஃப் பேஸில் இருந்துட்டு 2 ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அரைஸ் ஆகும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிப்யூல். நீங்கள் இந்த ஃபிகர்லேயே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஸ்டெம்மு, இது வந்து லீஃப் பேஸ். இது ஸ்டெம்மும் லீஃபும் ஜாயிண்ட் ஆகிற வந்து லீஃப் பேஸ் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் இந்த ஸ்டிப்யூல் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, இன் மோனோகாட்டிலிடன்ஸ் த லீஃப் பேஸ் எக்ஸ்பான்ஸ் இன்டு a sheath covering the stem partially or wholly. அதாவது மோனோகாட்டிலிடன் பிளான்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லீஃப் பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஷீத் மாதிரி இருக்கும். ஓகே, கவரிங் த ஸ்டெம் partially or wholly. In some leguminous plants the leaf base may become swollen. சில leguminous plantsல பார்த்தீங்க அப்படின்னா இந்த leaf base எப்படி இருக்குன்னா swollen-ஆ இருக்கும். இதான் leaf baseனா இந்த மாதிரி வந்து swollen-ஆ இருக்கும். நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம்னா pulvinous அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, which is called the pulvinous. The petiole help hold the blade to light. Okay, so long thin flexible petiole allow leaf blade to flutter in wind, thereby cooling the leaf and bringing fresh air to leaf surface. So இந்த petiole ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா நல்லா வந்து லீஃப் பிளேடு வந்துட்டு நல்லா காற்றுக்கு அசைகிற மாதிரி வந்துட்டு இட் அலோவ் பண்ணும். ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ thereby cooling the leaf and bringing fresh air to the leaf surface. Okay, so the lamina or the leaf blade is the green expanded part of the leaf with veins and veinlets. The lamina அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த lamina அப்படிங்கிறது தான் இதுதான். ஓகேவா, லீஃப் lamina or leaf bladeன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் மிட்ரிப் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, so the lamina or the leaf blade is the green expanded part of the leaf with veins and veinlets. So there is usually a middle prominent vein which is known as the midrib. நம்ம midrib பார்த்தோம் இல்லையா இப்போ. So veins provide rigidity to the leaf blade and act as channels of transport for water, minerals and food material. So the vein ஓட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா rigidity கொடுக்கும். லீஃப் வந்து நல்லா வந்து ரிஜிடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆக்ட் அஸ் அ சேனல். எதுக்குன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, மினரல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஃபுட்டை வந்து டிரான்ஸ்லொகேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த வெயின் வந்து ஒரு சேனலாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. த ஷேப், மார்ஜின், அப்பெக்ஸ், சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்சிஷன் ஆஃப் லாமினா வேரிஸ் இன் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ். ஸோ ஒவ்வொரு லீஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வேரியாக இருக்கும், மார்ஜின் வந்து வேறு மாதிரி இருக்கும், தென் சர்ஃபேஸ் அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்சிஷன் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீனேஷன். வீனேஷன் அப்படிங்கிறது லீவ்ஸில் எப்படி வந்து இந்த வெயினும் வெயின்லெட்டு வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அது
அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வீனேஷன் நம்ம சொல்கிறோம். தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் த வெயின்லெட்ஸ் இன் த லேமினா ஆஃப் அ லீஃப். ஸோ நம்ம லீஃப்ல இப்போ தான் லீஃப் லேமினா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லேமினால இந்த வெயினும் வெயின்லெட்டும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா வீனேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ when the வெயின்லெட்ஸ் ஃபார்ம் அ நெட்வொர்க், இந்த வெயின்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய லீஃப் அப்படின்னா இது வந்து மிட்ரிப், இதெல்லாம் நமக்கு வெயின்ஸ். ஸோ இந்த வெயின்ஸும் வெயின்லெட்டும் ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு, ஓகேவா, நிறைய ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதை ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது parallel venation. when the veins run parallel to each other within a lamina. லேமினாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெயின்ஸ் வந்து இந்த ரன் parallel. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட லீஃப் அப்படின்னா இந்த வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் parallel, ஓகேவா, இந்த மாதிரி இந்த லேமினாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா parallel venation நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ when the veins run parallel to each other within a lamina, the venation is termed as parallel venation. So leaves of dicotyledonous plants generally possess reticulate venation. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக அது நம்மளுடைய டைகாட்டிலன் பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன் தான் இருக்கும். அண்ட் மோனோகாட்டிலன் பிளான்ட்டில் வந்து நமக்கு இந்த parallel வீனேஷன் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். நம்ம ஜென்ரலாக பார்க்குறது சிம்பிள் லீவ்ஸ் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் லீவில் we have two types. So pinnately compound and palmately compound. Okay, a leaf is said to be simple when its lamina is entire or when it's incised, the incisions do not touch the midrib. நம்ம எதை நம்ம சிம்பிள் லீஃப் சொல்கிறோம் அப்படின்னா லேமினா வந்து என்டையராக இருக்கணும். சப்போஸ் அதில் இன்சிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிட்ரிப்பை வந்து டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் லீஃப் நம்ம சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் லீஃப் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேமினா வந்து என்டையராக இருக்குது, நம்ம இதை சிம்பிள் லீஃப்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிட்ரிப்பை வந்து அது இன்சிஷன் இருந்துச்சு அப்படின்னா மிட்ரிப்பை வந்து டச் பண்ணக்கூடாது, ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்சிஷன் இருக்கும், பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்ரிப்பை வந்து டச் பண்ணாது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் லீஃப் நம்ம சொல்கிறோம். ஓகே, when the incision of the lamina reach up to the midrib, breaking it into number of leaflets, the leaf is called compound leaf. அப்போ compound leaf எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சிஷன் இருக்கும் இல்லையா, இது வந்து மிட்ரிப்பை போய் டச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லீஃப்லெட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி சின்ன சின்ன லீஃப்லெட்ஸ் வந்து நமக்கு அதில் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லீஃப்லெட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் லீஃப் நம்ம சொல்கிறோம். when the incision of the lamina reach up to the midrib, breaking it into number of leaflets, the leaf is called compound. Okay, a bud is present in the axil of petiole in both the simple and compound leaves, but not in the axil of leaflets of the compound leaf. the axillary bud நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த axillary bud பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் லீஃப்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், காம்பவுண்ட் லீஃப்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பட் நாட் இன் த லீஃப்லெட். ஓகே, அந்த ஆக்சில் ஆஃப் லீஃப்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி பட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகே, ஸோ the compound leaves may be of two types. In a pinnately compound leaf, a number of leaflets are present on a common axis, the rachis, okay, which represent the midrib of the leaf as in neem. Next நம்ம பார்க்க போகிறது palmately compound. In palmately compound leaf, the leaflets are attached at a common point, that is at the tip of petiole as in silk cotton. So the palmately compoundல பார்த்தீங்க அப்படின்னா இந்த leaflet எல்லாம் வந்துட்டு ஒரு common pointல attach ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் பாயிண்ட்ல வந்து எல்லா லீஃப்லெட்டும் அட்டாச் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா palmately compound leaves நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது phyllotaxy. Phyllotaxy is the pattern of arrangement of leaves on the stem or branch. ஸோ ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்க இல்லை ஒரு ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து phyllotaxy நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் யூஸ்வலி ஆஃப் 3 டைப்ஸ். இதில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது, alternate, opposite and whirled. ஓகேவா. ஸோ alternate type of phyllotaxy, a single leaf arises at each node in alternate manner as in China rose, mustard and sunflower plants. இந்த alternate அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்மளுடைய ஸ்டெம் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு நோடில் ஒரு லீஃப் வந்து அரைஸ் ஆகும், ஓகேவா. இந்த மாதிரி
இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இது இருக்கும். நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா ஆல்டர்னேட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது in opposite type a pair of leaves arise at each node and lie opposite to each other as in calotropis and guava plants. இந்த guava plantsல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லீவ்ஸும் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு லீவ்ஸ், அதாவது ஒரு நோட்லேருந்து ஒரு பேர் ஆஃப் லீவ்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஓகேவா, a pair of leaves arise at each node and it lie opposite to each other as in calotropis and guava plants. இந்த மாதிரி இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம சொல்றோம். If more than 2 leaves arise at a node and form a whorl, it is called whorled. ஓகேவா, as in alstonia. இந்த alstoniaல பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. More than 2 leaves arise at a node. இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியும். இது வந்து ஸ்டெம், இது வந்து நம்ம நோடு. இந்த நோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 லீவ்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, அண்ட் இட் மேக் அ வேர்ல், ஒரு சர்க்கிள் மாதிரி இது வந்து ஃபார்ம் பண்ணும். நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் வேர்ல்ட் ஆஸ் அன் அல்ஸ்டோனியா. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். Leaves are often modified to perform function other than photosynthesis. இந்த photosynthesis தவிர வேறு சில ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆகிருக்கு. They are converted into tendrils for climbing as in peas or into spines for defense as in cacti. இந்த cactiல பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து ஸ்பைனாக மாறி இருக்கு. எதுக்கான டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீ பிளான்ட்ல வந்துட்டு இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ட்ரிலாக வந்து மாறி இருக்கு. எதுக்கான டு கிளைம்ப் அப். ஓகே, the fleshy leaves of onion and garlic store food. இந்த ஆனியன்லையும் கார்லிக்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஷி லீவ் தான் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது. in some plants such as Australian acacia. சில பிளான்ட், அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியன் அக்கேஷியாவில் பார்த்தீங்கன்னா the leaves are small and short lived. இங்கே வந்துட்டு லீவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஷார்ட் lived. the petioles in these plants expand, become green and synthesis food. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. they may ask question here. So in Australian acacia, the leaves are small and short lived. The petioles in these plants expand, become green and synthesis food. Okay va, idla petiole pathina nalla expand aagi vandu photosynthesis பண்ணுது. Okay, so leaves of certain insectivorous plants such as pitcher plant, Venus flytrap are also modified leaves. pitcher plant லியும் Venus flytrap லியும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து நமக்கு modified leaves நம்ம பார்க்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.